வணக்கங்க. வாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அதிகமான விட்டமின்ஸ், நார்ச்சத்து, புரோட்டீன் இதெல்லாம் நிறைய இருக்கிற ஒரு அருமையான காய். ஆமாங்க, ப்ரொக்கோலி. ஊட்டச்சத்துகள் நிறைந்த இந்த ப்ரொக்கோலியை எவ்வளோ அருமையாக சமைக்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு ஒரு முழு ப்ரொக்கோலி எடுத்துருக்கேங்க. வளர்கிற குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் இந்த ப்ரொக்கோலி பெரிய வரப்பிரசாதங்க. வாரம் 2 முறையேனும் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கும். அதோட நார்ச்சத்து கிடைக்குங்க. ப்ரொக்கோலி நறுக்கிக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் குறைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கேன்சர் செல்லை கட்டுப்படுத்துன்னு சொல்கிறாங்க. ஏராளமான பெனிஃபிட் இருக்கிற இந்த ப்ரொக்கோலியை சரியான முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ ப்ரொக்கோலியை உப்பு போட்டு அலசிக்கலாம். இந்த ப்ரொக்கோலியை ரைஸோடு சேர்த்து சமைக்கலாம். அதே மாதிரி சூப்பாக வச்சு கொடுக்கலாம், வறுவலாக, பொரியலாக, எல்லா முறையிலும் செய்யலாங்க. காலிஃப்ளவர் கோஸ் குடும்பத்தை சேர்ந்து ப்ரொக்கோலிங்க. அதே மாதிரி ப்ரொக்கோலியில் வைட்டமின் ஏ, சி, கே நிறைய இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்க, உப்பு போட்டு ப்ரொக்கோலி நல்லா அலம்பிட்டங்க. அடுப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. உப்பு மஞ்சள் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா பூச்சி புழு இருந்தால் போயிருங்க. தண்ணி ஒரு கொதி வந்தோடனே ப்ரொக்கோலி போட்டு எடுத்துடலாம். இது கிட்டத்தட்ட நம்ம காலிஃப்ளவர் எப்படி சுத்தம் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க. இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு சீரகம் சோம்பு பொடிச்ச தூள் 1 டேபிள் ஸ்பூன், தக்காளி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் சில்லி 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது கூட கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்துக்குங்க. தண்ணி கொதி வந்துருச்சுங்க. இப்போ ப்ரொக்கோலி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் போட்டுடலாம். ப்ரொக்கோலி தண்ணி நல்லா பாயில் ஆட்டுங்க. ஓகேங்க, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்களா? அப்படி பார்க்குறதா மறக்காமல் நம்ம மதுமொழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? அப்படியே கீழே பெல் பட்டனில் ஆள் கொடுத்துருங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ ப்ரொக்கோலி கொஞ்ச நேரம் பாயில் ஆட்டுங்க. இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலியை ரொம்ப வேக வச்சிடாதீங்க. பாதி அளவுக்கு இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி இருந்தால் போதுங்க. இது கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ப்ரொக்கோலிக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் சாப்பிட்றா இருந்தால் இன்னும் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போது கலந்து வச்சுருக்கலாம் அந்த மசாலில் ப்ரொக்கோலியை சேர்த்துடலாம். ப்ரொக்கோலியில் மசால் நல்லா தடவி விடுங்க. மசால் எல்லா பக்கமும் படணுங்க. ஒவ்வொரு துண்டுலேயும் மசால் படணுங்க. அந்தளவுக்கு பிரட்டி எடுத்துடுங்க. நாம் இன்றைக்கி ப்ரொக்கோலி 65 சேர்ப்புறேங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், ரைஸ் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், பசங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாங்க. சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. மசாலில் ஒரு 1/4 மணி நேரம் உருட்டுங்க. அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேங்க, காஞ்சிருச்சுங்க. ப்ரொக்கோலி சேர்த்துடலாம். ஒன்றா போட்டுக்குங்க. பொரியட்டுங்க. திருப்பிடுங்க. அடுப்பை மிதமாக வச்சுக்கோங்க. வேகட்டுங்க. ப்ரொக்கோலி வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். ப்ரொக்கோலி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேபோல் மற்றொரு வீட்டில் சந்திக்கலாம். நன்றி.